இது நேத்தைக்கு போட்ட வீடியோட பாக்கி தாங்க இது. நேத்தைக்கு நல்ல இருட்டா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டா சொல்லியிருப்பேன் 2 மணிக்கெல்லாம். அதுக்கப்புறம் உள்ளதுதாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் நின்னேன் மாடி மேல. அத எடுத்து அப்ப எடுத்த வீடியோ தான். அந்த டாலியா செடிய பார்த்தீங்கன்னா, நல்லா புஷ்ஷா வளர்ந்து நிக்குது. இலையெல்லாம் நல்லா பெருசா இருக்குது. அதான் உங்கட்ட காமிச்சேன். நல்ல செழிப்பா வளர்ந்து நிக்குதுன்னு சொல்லுவாங்களே அதுதான். இந்த பாவக்கா பாருங்க ஒண்ணே ஒண்ணு காய்ச்சிருக்குன்னு சொல்லி நான் உங்கட்ட காமிச்சிருப்பேன் இதுக்கு முன்னாடி. அது பழுத்திருக்குது. நானே கவனிக்கல. கொஞ்சம் தூரமா நிக்குதுங்க. அத பிடிச்சு தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. அப்ப இடையில இடையில 1, 2 பிஞ்சும் வச்சுட்டு வருது. இது டாலியா நட்ட டாலியா எப்படி இருக்குதுன்னு காமிக்க வேண்டாமா? நல்ல மழை நைட்டு பெய்யுது. அந்த மழையிலயும் இப்படி நிக்குது. எப்படி வருதுன்னு தெரியல. பார்க்கலாம் நமக்கு. ஒன்லி ரோஸ் வரும். அல்ல டாலியா வரும். எது வந்தாலும் சந்தோஷம் நெனச்சுக்க வேண்டியதுதான். பக்கத்திலேயே முருங்கை செடி விதையில வளர்ந்ததுங்க. மாத்தியே நடல ரீபாட்டு. அப்படியே நின்னுட்டு இருக்கு. 1, 2 விஷயம்லாம் மாடி தோட்டத்துல பார்க்க விட்டுட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அதே மாரி இந்த டாலியா செடிய பாருங்களேன். அதோட தண்ட பாருங்களேன் எவ்வளோ பெருசா இருக்குதுன்ட்டு. அவ்வளோ திக்கா கட்டியா இருக்குதுங்க. அதோட இலைய பார்த்தீங்கன்னா, அதுவும் பெருசா இருக்குது. அதுக்கு ஒரு கம்பு நாங்க கெட்டி வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி அந்த கம்பு கட்டுறதுக்கு முன்னாடி மருதாணி குச்சி ஒண்ணு கெட்டி விட்டோம். அதுக்கு ஊனாயிட்டு நிக்கட்டுன்ட்டு. பார்த்தா அந்த மருதாணியும் முளைச்சிருச்சு அந்த டாலியா பாட்டுக்குள்ள. இலைங்கெல்லாம் பெருசு பெருசா வந்துட்டு இருக்குது டாலியா. பார்க்கலாம் மொட்டு எந்த மொட்டு விடுதுன்ட்டு. இது தாமரை செடி பார்த்தீங்களா, மழை துள்ளி போட தொடங்கிருச்சு. நல்லா இருட்டா இருக்குதுன்னு சொன்னேன். துள்ளி போட தொடங்கிருச்சுங்க. அப்படி துள்ளி போட்டுட்டு இருக்கக்கூடிய டைம் தான் எனக்கு அந்த தாமரை இலைக்கு மேலே துள்ளி படக்கூடிய டைம் அழகா இருந்துச்சு பார்க்கக்கூடிய டைம். அதான் ஒரு 2 நிமிஷம் நின்று ரசிச்சிட்டு இருந்தேன். மழை துள்ளி போட ஆரம்பிச்சிருச்சு. அந்த துள்ளியில நான் நின்றுட்டு தான் நிற்கிறேன் மாடி மேலே. உடனே பக்கத்துல ஒரு பெருசா பூத்த தாமரை செடி பூ நான் காமிச்சிருப்பேன். அதோட இலையும் காமிச்சிருப்பேன். அந்த இலைய போய் பார்த்தேன். அதுல அப்பதான் துள்ளி போட்டுட்டு வருது. அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு அது கிட்ட போய் நின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு துளிகளும் சேரக்கூடிய டைம் அது எப்படி சேருதுன்னு பாருங்க. அவ்வளோ அழகா இருக்குது. சின்ன சின்ன துளியா சேர்ந்து அந்த துளி வந்து பெரிய பெரிய துளியா மாறிட்டு வருது. அதுவும் அந்த இலையில அந்த தாமரை இலைக்கு நடுவுல பட்டுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு நடுவ முடியாமலும் தெரிச்சுக்கிட்டு நிக்குது பாருங்க. அது பார்க்கக்கூடிய டைம் அவ்வளோ அழகா இருக்கு. ரிலாக்ஸா இருக்குதுங்க. அந்த 2 நிமிஷம் அங்க நின்னுட்டு அழகா ரசிச்சுக்கிட்டு அதில் நின்று விளையாடிக்கிட்டு வந்தேன். இதை மாதிரி இதுக்கு முன்னாடி மலையில் போய் நின்னதில்லை மாடி மேலே. நின்னாலும் கடக்கடான்னு ஓடி வந்துடுவேன் மழை துள்ளி போட்டுச்சுன்னு. இந்த வாட்டி தான் மலையில் 2 நிமிஷம் நின்னேன். கோல்டும் ஆயிடுச்சு. அழகா பூத்திருக்க ஒரே ஒரு ரோஸுங்க. ஒண்ணே ஒண்ணு பூத்தா கூட அழகா இருக்குது அவ்வளவு. அதையும் பார்த்துக்கிட்டு கீழே கடக்கடான்னு இறங்கிட்டேன். இறங்கக்கூடிய டைமே பாருங்க இருட்டிக்கிட்டு தான் இருக்குது. என்ன ஆக போகுதுன்னு தெரியலன்னு நினச்சிக்கிட்டு நல்லா இருட்டா இருக்கு. அப்போ நான் நினச்சேன் இன்னைக்கு ஃபுல்லாக மழையாக தான் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். உடனே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல மழையா இருந்துச்சு. அதையும் நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்குதேன் எவ்வளோ நேரம் பெய்ய போகுது அப்படின்ட்டு. அதெல்லாம் 2 நிமிஷம் நின்று பார்க்குறதுல நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க. அந்த மழை துளி பெய்யுறது, அந்த தண்ணி வடிஞ்சு போகிறது, அதெல்லாம் அதை நின்று பார்த்து